வேலுநாச்சியார் அவர்கள் பத்தின சில முக்கியமான தகவல்கள் பார்க்கலாம். வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்தது 1730 ஜனவரி 3ஆம் நாள். இவங்க பிறந்த இடம் ராமநாதபுரம். இவங்களுடைய தந்தையார் பெயர் செல்லமுத்து சேதுபதி, இவங்களுடைய தாயாரின் பெயர் முத்தாத்தாள். இவங்க அப்போதைய ராமநாதபுரத்துடைய மன்னராக இருந்த செல்லமுத்து சேதுபதி அவர்களுடைய ஒரே பெண் வாரிசாக பிறந்தவங்க தான் இந்த வேலுநாச்சியார் அவர்கள். இவங்களுக்கு திருமணம் அவங்களுடைய 16 வயசுல நடந்துச்சு. ஸோ இந்த 16 வயசுல நடந்த திருமணத்தை எக்ஸாம்ல எப்படி கேட்டாங்க அப்படின்னா, எந்த வருடம் வேலுநாச்சியார் அவர்களுக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வருடத்தை டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் அவங்களுக்கு எந்த ஏஜ்ல திருமணம் ஆனிச்சுங்கிறத கால்குலேட் பண்ணி நம்ம அந்த வருஷத்தை கொடுக்கணும். அப்படி பார்த்தா 1746 அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். யாருடைய திருமணம் நடந்துச்சு அப்படின்னா, முத்து வடுகநாதர், சிவகங்கையுடைய மன்னராக இருந்த முத்து வடுகநாதர் அவர்களை தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த சிவகங்கையுடைய முக்கியமான தளபதிகளாக இருந்தவங்க தான் மருது சகோதரர்கள். இப்படி தான் அவங்க சிவகங்கையுடைய அரசியாக தன்னுடைய பயணத்தை தொடங்கினாங்க. அவங்களுடைய ஒரே மகள், அவங்களுக்கும் ஒரு பெண் வாரிசு பிறந்தாங்க. அவங்களுடைய பெயர் தான் வெள்ளச்சி நாச்சியார். ஸோ வேலு நாச்சியாருக்கும் முத்து வடுகநாதருக்கும் பிறந்த ஒரே பெண் வாரிசு வெள்ளச்சி நாச்சியார் அவங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கை பயணத்தை பற்றி அடுத்து பார்ப்போம். 1772ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி ஆங்கிலேய படைத்தளபதியான பான்ஜோர் அவர்கள் சிவகங்கையை கட்டுப்பாட்டுக்கு ஆங்கிலேயர்கள் எடுக்கிறதுக்காக இங்க வந்து சண்டை போட்டாங்க. அந்த சண்டை நடந்த இடம் தான் காளையர் கோவில் அப்படிங்கிற அந்த இடம். அதனாலதான் இந்த போருக்கு பேரு காளையர் கோவில் போர் அப்படின்னு சொல்றோம். இந்த போர் நடந்தது 1772 ஜூன் 25. இந்த போர்ல முத்து வடுகநாதர் இறந்துட்டார். ஸோ அவர் இறந்ததுனால தன்னுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் அழைச்சிக்கிட்டு வேலுநாச்சியார் குதிரையில் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய விருப்பாட்சியில பாளையக்காரராக இருந்த கோபால நாயக்கருடைய அவையில 8 ஆண்டுகள் பாதுகாப்பாக இருந்து படைகளை திரட்டினாங்க, திரும்ப வந்து சிவகங்கையை சண்டை போட்டு மீட்பதற்காக. அந்த டைம்ல ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. அந்த கடிதத்தை வேலுநாச்சியாருடைய அமைச்சர் தாண்டவராயன் அவர்கள் தான் எழுதுறாங்க உருது மொழியில. ஸோ அந்த கடிதத்தை பார்த்துட்டு வேலுநாச்சியார் அவர்களுக்கு ஹைதர் அலி 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் கொடுத்து அவர் ஹெல்ப் பண்ணார். ஸோ அந்த படைகள் எல்லாத்தையும் திரட்டி கொண்டு 1780ஆம் ஆண்டு சிவகங்கையை மீட்பதற்காக விஜயதசமி அன்னைக்கு வேலுநாச்சியார் அவர்கள் அங்கே போய் சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில் வேலுநாச்சியார் அவர்களுக்கு மருது சகோதரர்கள் பக்கம் பலமாக இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோழி குயிலி, குயிலி அப்படிங்கிறவங்க வேலுநாச்சியார் அவர்களுடைய உடையாள் பெண்கள் படை அப்படிங்கிற அந்த படையோட தளபதியாக இருந்து அந்த இடத்துல அந்த சண்டையில் ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்கு மேலே போய் விழுந்து தானும் இந்த இடத்துல இறந்துடுறாங்க. ஸோ அந்த சண்டையில் சிவகங்கையை வேலுநாச்சியார் அவர்கள் மீட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அது மீட்டு எடுத்ததுக்கு அப்புறம் 1796 டிசம்பர் 25 அவங்க இறக்குற வரைக்கும் சிவகங்கையுடைய அரசியாகத்தான் வேலுநாச்சியார் அவர்கள் இருந்தாங்க. நன்றி.